தேர்ச்சி 1 தேர்ச்சி மட்டம் 1.5 இதிலும் நாங்கள் கற்க இருப்பவை வணிகத்தில் அக்கறை காட்டுபவர்கள், வணிகத்தில் அக்கறை காட்டுவதை தீர்மானிக்கும் காரணிகள், அக்கறை காட்டுவோர் ஒவ்வொருவருக்கான வரைவிலக்கணம், ஏன் அவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதற்கான காரணங்களும் பார்க்க போகிறோம். ஆகவே தேர்ச்சி மட்டம் 1.5 வணிகத்தில் அக்கறை செலுத்துபவர்கள் என்பதுதான் பிரதான தலைப்பு. வணிகத்தில் அக்கறை செலுத்துபவர் என்றால் யார்? வணிகத்தில் அக்கறை செலுத்துகின்ற போது செலுத்துபவர்கள் பல்வேறு பிரிவினர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தமது ஒவ்வொரு நோக்கத்துக்காக அக்கறை செலுத்துவர். அந்த அக்கறை செலுத்தும் நபர்கள் யார் என்றால் உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், கடன் கொடுத்தவர், வாடிக்கையாளர், வழங்குனர்கள் மற்றும் பல்வேறு முதலீட்டாளர்கள், அரசு, பொதுமக்கள், அமுக்கக்குழு, அரசியல் கட்சிகள் என்ற பல்வேறு தரப்பினர் ஒரு நிறுவனத்தில் அக்கறை செலுத்துவார்கள். இந்த ஒவ்வொருவரும் ஏன் நிறுவனத்தில் அக்கறை செலுத்துகிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், முதலாவது உரிமையாளர். உரிமையாளர் நிறுவனத்தில் அக்கறை செலுத்த காரணம் என்ன? உரிமையாளர் என்றால் யார்? நிறுவனத்தினை தோற்றுவிக்க மூலமிட்டவர் உரிமையாளர். அவர் நிறுவனத்தில் அக்கறை செலுத்த காரணம் என்ன? தான் இட்ட மூலதனத்துக்கான லாபம் கிடைக்கின்றதா என்பதை கண்டறிவதற்காக அக்கறை செலுத்துவார். வணிகத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்காக, கிளைகளை ஆரம்பிப்பதற்காக அக்கறை செலுத்துவார். சந்தையை விரிவுபடுத்துவதற்காக, வணிகத்தை விரிவுபடுத்தல் என்பது கிளைகள் ஆரம்பிப்பது, சந்தையை விரிவுபடுத்தல் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை விற்பனை செய்வது. இதுவரையும் கொழும்பு மாவட்டத்தில் விற்பனை செய்தால் பின்னர் அதை கண்டிக்கு கொண்டு செல்வது சந்தை விரிவாக்கம். இந்த நோக்கத்துக்காக ஒரு உரிமையாளர் நிறுவனத்தில் அக்கறை செலுத்துவார். இரண்டாவது முகாமையாளர். வழிநடத்தல், திட்டமிடல் போன்ற கனுமங்களை மேற்கொள்வர் முகாமையாளர். அதை பற்றி வரலக்கலாம். இவர் ஏன் நிறுவனத்தில் அக்கறை செலுத்துகிறார் என்றால், வணிக லாபத்தை உயர்த்துவதற்கு, வணிகத்தை மேலும் விரிவு செய்வதற்கு, தீர்மானம் எடுத்தலை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு, தனது தனிப்பட்ட நலனை, தனது தனிப்பட்ட வருமானத்தை கூட்ட, தன் தனிப்பட்ட கௌரவத்தை கூட்ட அவர் நிறுவனத்தில் அக்கறை செலுத்துவார். இவ்வாறு வணிக நிறுவனத்தில் அக்கறை செலுத்துக ஒவ்வொருவரும் யார் என்பதையும், பக்கத்தில் அவர்கள் அக்கறை செலுத்த காரணம் என்ன என்பதையும் இலகுவாக ஒரு அட்டவணைப்படுத்தல் மூலம் தந்திருக்கிறேன். அந்த அட்டவணையை நீங்கள் எழுதிக் கொண்டால் மிக இலகுவாக விளங்கும். எனவே வணிக நிறுவனத்தில் அக்கறை செலுத்துவோர் 1 உரிமையாளர், 2 முகாமையாளர், 3வது ஊழியர்கள், 4வது கடன் கொடுத்தோர், 5வது வாடிக்கையாளர், 6வது வழங்குனர்கள், 7வது பல்வேறு முதலீட்டாளர்கள், 8வது அரசு, 9வது பொதுமக்கள், 10வது ஏனைய பிரிவினர். இந்த ஏனைய பிரிவினர் என்றதுக்குள்ளான் அமுக்கக்குழு, அரசியல் கட்சி, ஆன்மீகவாதிகள், சமூகத்தில் பிரபல்யமானவர்கள், உறவினர்கள் எல்லாம் அந்த ஏனையக்குள் வரும். இந்த அமுக்கக்குழு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு மனதுக்குள் ஏற்படலாம். அமுக்கக்குழு என்றால் என்னென்றால், அரசாங்கத்துக்கு நேரடியாக என்ன செய்ய பங்களிப்பு செய்ய மாட்டார்கள். அரசாங்கத்துக்கு நேரடியான பங்களிப்பு, நேரடியாக அரசாங்கம் அவற்றை கட்டுப்படுத்தாது. அவர்களும் அரசை நேரடியாக கட்டுப்படுத்த மாட்டார்கள், அரசும் இவர்களை நேரடியாக கட்டுப்படுத்த மாட்டார்கள். ஆனால் இவர்களால், இந்த அமுக்கக்குழுவால் அரசாங்கத்துக்கு ஏதேனும் ஒரு தாக்கம் ஏற்படலாம். உதாரணமாக அமுக்கக்குழுவுக்கு சிறந்த உதாரணம் தொழிற்சங்கங்கள். தொழிற்சங்கத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்த இயலாது, அரசாங்கம் தொழிற்சங்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்று எடுக்கும் போது அரசாங்கத்துக்கு பாதகமாக அமைகிறது. எனவே அமுக்கக்குழு என்றால் அதுதான். அரசாங்கத்தில் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாத குழுக்கள், ஆனால் அரசுக்கு அவற்றினால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துபவை என்னென்றால் அமுக்கக்குழு என்று சொல்லலாம். அது தனி கேள்வியாக வருவது இல்லை. அமுக்கக்குழு என்றால் என்னென்று மனதுக்குள் ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கும் என்பதற்காக விளக்கத்தை சொன்னேன். ஆகவே அமுக்க குழுக்கள் என்னென்று பார்த்துட்டோம். அதாவது வணிக நிறுவனத்தில் அக்கறை செலுத்துபவர்கள் யார் என்று பார்த்திருக்கிறோம். அப்ப அடுத்து நாங்கள் பார்க்கிற விடயம், வணிகத்தில் அக்கறையுடைய தரப்பினர் ஏன் வணிகத்தை தக்க வைத்திருக்க வேண்டும்? உரிமையாளர் ஏன் நிறுவனத்தை தக்க வைத்திருக்க வேண்டும்? ஊழியர் ஏன் நிறுவனத்தை நிறுவனத்தை தக்க வைத்திருப்ப நிறுவனத்தை தொடர்ந்து இயங்க வைக்கிறதுக்கு ஏன் இவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும்? உரிமையாளர் ஏன் அக்கறை செலுத்தணும்? தான் போட்ட மூலதனத்தை பாதுகாக்க. ஊழியரின் அக்கறை செலுத்தணும், தன் தொழில் தொடர்ந்து நிரந்தரமாக இருக்கணும் என்பதற்காக. இவ்வாறு ஒவ்வொரு
நிறுவனத்தில் அக்கறை செலுத்துவோரும் அந்த நிறுவனம் தொடர்ந்து தக்க வைக்க, நிறுவனம் தொடர்ந்து இயங்குவதற்கு ஏன் அக்கறை காட்ட வேண்டும் என்ற இன்னும் ஒரு அட்டவணையும் அதிலே தரப்பட்டுள்ளது. இதுதான் 1.5 என்ற தேர்ச்சி மட்டத்தின் விடயம். அடுத்த அலகு 1.6, அதுதான் வணிகச் சூழல் என்ற வணிக அபிவிருத்தியும் வணிக விருத்தியும் என்ற முதலாவது அலகின் இறுதி தலையங்கமாக இருக்கும் தேர்ச்சி மட்டம் 1.6 வணிகச் சூழல். இது ஒரு தனித்த ஒரு பெரிய அலகு. அது பற்றி நாங்கள் பகுதியாக எல்லாத்தையும் ஒரேடியாக நான் அதில் தராமல் அந்த வணிகச் சூழலை 3ஆக பிரித்து படிப்பிக்க போறேன். அப்பதான் அந்த விடயத்தை இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். மீண்டும் 1.6 என்ற வணிகச் சூழல் என்ற தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.